அம்பு. மன்மதன் அம்பு. பறக்குதே சீரா சொருகுதே கூரா இருக்குதே ஊர கலக்குதே. மற்றபடி படம் ஆஸ் யூஷுவல் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி எங்கள் காம்பினேஷனில் ஒரு வித்தியாசமான படமாக இருக்கும். நாட் அது வந்து ஒரு தெனாலி மாதிரி இருக்குமா, அபய் சர்மி மாதிரி இருக்குமான்னா இது வேறு மாதிரி இருக்கும். ஓயாமல் உழைச்சி எடுத்த ஒரு தசாவதாரத்துக்கு அப்புறமா சார் ரொம்ப கஷ்டப்படாமல் ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு ஃபீல் பண்ணோம். ஏன்னா அவ்வளோ உழைச்சாச்சு அதில் தசாவதாரத்தில். களம்னு சொல்லுவாங்க கப்பலை. இது ஒரு அருங்கலம் பெருங்கலம். ஆனால் திமிங்கலம் இல்லை, வேகமாக பாயக்கூடிய ஒரு களம். நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த கப்பலை லொக்கேஷன் பார்க்க போன போது கப்பலே ஒரு லொக்கேஷன். அதாவது ஊருக்கு தான் போவாங்க, இது கப்பலுக்கே அது அப்போ அங்கே யூரோப்பில் இல்லை, துபாயில் இருந்துச்சு. அங்கே போய் பார்க்கலாம், அதை செய்யலாமான்ட்டு போய் சுற்றி பார்க்க 1.5 நாள் ஆச்சு. இதில் என்னோட நிறைய ஆசைகள் நிறைவேறிருக்கு. அது என்னென்னா கமல் சாரை வச்சு பாட்டு பாட வைக்கிறது. அதே போல் இன்னொரு ஆசை வந்து அவரை வச்சு லிரிக் எழுத வைக்கிறது. எல்லாமே நிஜமாக வந்துருச்சு. அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த டீம் டோட்டலாக. பிகாஸ் ரவிக்குமார் சார் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி தான் இருப்பார், டைரக்ட் மாதிரி இருக்க மாட்டார். ஸோ தட் கம்ஃபர்ட் ரவிக்குமார் சார் கேவ் அண்ட் கமல் சார் கேவ். அண்ட் உதய் சார் பார்த்தீங்கன்னா பாருங்க, இப்போவே அவர் பேச மாட்டேங்கிறார், மற்ற டைமில் பேசவே மாட்டார். இந்த படத்தில் நடிச்சதில் ரொம்ப 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 சந்தோஷம். அண்ட் ஜென்ரலாக வந்து ஒரு படம் நடித்தா நான் எப்படி நடிச்சிருக்கேன்னு பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்றேன். பட் ஆனால் இந்த படம் வந்து என்ன தனியாக வெளியில் எடுத்துகிட்டு படத்தை ஃபஸ்ட்டு பார்க்கணுன்ற ஆர்வம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அண்ட் தட் ஸ்பீக்ஸ் அபவுட் ஹவு பியூட்டிஃபுல் த ஸ்கிரிப்ட் இஸ் அண்ட் ஹவு மச்